மழை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சதில் பார்த்தீங்கன்னா இப்போ நட்ட பயிரும் அழுகி தண்ணி இன்னும் சரியாக வடிகால் இல்லாமல் வரும் காலங்களில் விவசாயம் என்ன எப்படி தான் நடக்க போகுது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியும். பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறோம், திருவம்பூர் ஒன்றியத்துலேருந்து. இங்கே வந்து கிழக்குறிச்சி ஏரியாவில் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ஏக்கர் இருக்கும். இந்த மழை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சதில் பார்த்தீங்கன்னா இப்போ நட்ட பயிரும் அழுகி தண்ணி இன்னும் சரியாக வடிகால் இல்லாமல் கவரவரெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வயலில் மிதந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 3 ஏக்கர் வரையும் இப்போ குருவ நெல் நட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா சாஞ்சி போய் படுத்து நெல் முளைச்சிருச்சு. அது எப்படி தான் நாங்கள் வந்து அறுத்து எப்படி தான் நாங்கள் இந்த லாபத்தை அடைய போகிறோமோ. ஒரு ஏக்கருக்கு எப்படியும் 2000, 3000, 20,000, 25,000, 30,000 செலவாகுது. இந்த செலவையெல்லாம் நாங்கள் எப்படி தான் மீள போகிறோம் என்னன்னே தெரியல. இந்த அதிகாரி கவனத்திற்கு இது கண்டிப்பாக இது வந்து பார்க்கணும். அதிகாரிகளும் இன்னும் ஒரு அதிகாரிகள் இன்னும் வந்து யாரும் பார்க்கவே இல்லை. வேதனையாக இருக்குது. விவசாயிகளுக்கு தான் இன்னும் வரும் காலங்களில் விவசாயம் என்ன எப்படி தான் நடக்க போகுது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ரொம்ப எங்களுக்கு மன உளைச்சல் உண்டாயிருச்சு. இதனாலே தண்ணி வடியாமல் இன்னும் இருக்குது. இன்னும் வடிகால் சரியாக தண்ணி இன்னும் வடியவே இல்லை. பார்த்தீங்கன்னா நெல்லும் முளைச்சிருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நட்ட பயிர்களும் எல்லாம் அழுகி போயிடுச்சு. திருப்பி நடுற மாதிரி சூழ்நிலை உண்டாயிருச்சு. இதை வந்து அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு போகணும். இதனால தான் தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் ரமேஷ் சோழமாதேவி, கிழக்குறிச்சி பஞ்சாயத்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.